சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் சுற்றாடல் அல்லது சூழல் சம்பந்தமான திருத்தச் சட்டம் பற்றி விவாதிக்கப்படுகின்றது. சுற்றாடல் அல்லது சூழல் சுகந்தமாக இருக்க வேண்டும் அல்லது சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் ஆட்சேபனை இருக்க முடியாது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்று சொன்னால் அதில் வளமான நாடு உருவாவதிலும் அழகான வாழ்க்கை உருவாவதிலும் ஆட்சேபனை இருக்க முடியாது. சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் பௌதிக சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும், உயிரியல் சூழல் கூட பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டு சூழலும் பாதுகாக்கப்பட்டு ஆக வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆனால் சூழல் பாதுகாப்புக்கு எதிரான செயல்பாடுகள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் காடுகள் அழிக்கப்படுதல், மண் அகலப்படுதல் அல்லது மண்ணை கண்டபடி வியாபாரத்திற்கு உட்படுத்துகின்ற செயற்பாடுகள் என்பன காணப்படுகின்றன. இதேபோன்று கழிவு முகாமைத்துவம் என்பது ஒழுங்காக பேணப்படாத நிலைமை காணப்படுகின்றது. ரசாயனங்கள் நீரிலும் நிலத்திலும் காற்றிலும் கலக்கக்கூடிய செயற்பாடுகள் காணப்படுகின்றன. இவையெல்லாம் நடைபெறுகின்றன. அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துகள் இருக்க முடியாது. ஆனால் இந்த அதிகாரங்கள் என்ற விடயம் இரு வகையாக அதிகாரங்கள் காணப்படுகின்றன. மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் காணப்படுகின்றன, மாகாண அரசுகள் உள்ளூராட்சி சபைகளுக்கான அதிகாரங்கள் காணப்படுகின்றன. இந்த அதிகார விடயத்தில் மத்திய சுற்றாடல் சபைக்குரிய அதிகாரம் அதிகரிக்கப்படுகின்ற ஒரு போக்கும், மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகளுக்குரிய அதிகாரங்கள் ஒரு வகையில் பலவீனப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமையும் இந்த சட்ட திருத்தத்தில் காணப்படுகின்றனவா என்ற கேள்வி எம்மிடம் இருக்கின்றன. அதாவது ஒரு தேசிய பிரச்சனைக்கான தீர்வாக ஒரு மாகாண சபை திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த மாகாண சபை திட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் பலவீனமாக இருக்கின்றது என்ற கருத்தும் பிரஸ்தாபிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த வகையில் மாகாண சபைகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஏதோ ஒரு வகையில் மத்திய அரசுக்கு கொண்டு செல்லப்படுகின்றதா என்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. ஏனென்றால் அதிகார பகிர்வு இல்லாத அதிகார பரவலாக்கம் மூலமாகத்தான் இந்த மாகாண சபை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மாகாண சபைக்குரிய பரவலாக்கம் என்பது அந்த அதிகாரங்களை மத்திய அரசு எப்பவும் கையேற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த அதிகார பரவலாக்கம் காணப்படுகின்றது. அதிகார பகிர்வாக இருந்தால் அவற்றை கையேற்றுக் கொள்வது கடினமாக காணப்படும். எனவே நாங்கள் குறிப்பிட விரும்புகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், எது எப்படியாக இருந்தால் நல்ல விடயம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடிய விடயம், வினைத்திறன் உள்ள விதத்தில் மாகாண சபை செயற்படுமாக இருந்தால், உள்ளூராட்சி சபை செயற்படுமாக இருந்தால் சூழலை பாதுகாப்பது என்பது கடினமான காரியமாக அமைய மாட்டாது. மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகளுக்குரிய அதிகாரங்கள் பலவீனமாக காணப்படுகின்ற போது அல்லது அதற்குரிய அதிகாரங்கள் மறுகையால் கையேற்கப்படுகின்ற போது அவை பலவீனமடைந்து போகின்றன. அவ்வாறு பலவீனம் அடைகின்ற போது அவற்றுக்கான ஆளுமை அற்று போய்விடுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அதிகாரங்களை சரியாக கையாளவில்லை அல்லது சூழலை பாதுகாக்கவில்லை என்ற அடிப்படையில் அந்த அதிகாரங்கள் மத்திய அரசினால் கையேற்கப்படுகின்ற ஒரு தோரணை காணப்படுகின்றதா என்ற சந்தேகம் எங்களிடம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு ஜனநாயக சமூகத்தில் அல்லது ஜனநாயக நிர்வாகத்தில், ஜனநாயக அரசியலில் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும், பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து உலகத்தில் பல மூலை முடுக்குகளில் எல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையில் அந்த அதிகாரங்களை குறைக்கின்ற செயற்பாடு, மாகாண சபைக்குரிய அதிகாரங்களை குறைக்கின்ற செயற்பாடு, உள்ளூராட்சி சபைகளுக்குரிய அதிகாரங்களை குறைக்கின்ற செயற்பாடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்க வேண்டும். மிகவும் சாதுரியமான முறையில் அழகான கருத்துக்கள், அற்புதமான வாசகங்களை கூறிக்கொண்டு சில வேளைகளில் மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் கடந்த காலங்களில் அதிகமான சந்தர்ப்பங்களில் பிடுங்கி எடுக்கப்பட்டிருக்கின்றன. திவிநெகும சட்டம் என்று சொல்லப்பட்டது, தேசிய பாடசாலைகள், தேசிய வைத்தியசாலைகள் அல்லது தேசிய திட்டங்கள் என்ற அடிப்படையில் மாகாண சபைகளுக்கு அதிகாரம் இல்லை. கிட்டத்தட்ட எமது நாட்டில் காணப்படுகின்ற 7-8 வகையான காணிகள் இப்போது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆக மாகாணங்களுக்குரிய காணிகள் என்று சொல்லப்படுவது இந்த அந்தந்த மக்களுக்குரிய உறுதி அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் மாத்திரம்தான் இந்த மாகாண சபைகளுக்கு சொந்தமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் 7 வகையான 8 வகையான காணி அதிகாரம் மத்திய அரசின் கையில் அவ்வாறு இறுக்கமாக பிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போதும்
இந்த மத்திய அரசுக்குரிய அதிகாரங்களை அதிகரித்து அதற்காகத்தான் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற கேள்வி எமது கட்சியினரிடம் காணப்படுகிறது. எனவே இது பற்றிய தெளிவுபடுத்தல் என்பது எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. இதை தவிர நடைமுறையில் உள்ள சில பிரச்சனைகளை குறிப்பிட்டாக வேண்டும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்ற விடயம், அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் உண்மையில் இந்த விசாரணைகள் ஒரு முன்னேற்றகரமான ஒரு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த முன்னேற்றகரமான திசை என்பது 270 மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதும் 500க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கவீனர்களாக அல்லது காயத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. இவர்களுக்கான நியாயம் கட்டாயம் கிடைக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் குற்றவாளிகள் பிடிபடுகின்ற போது அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயற்பாடுகளும் இப்போது முன்னெடுக்கப்படுவது போன்று இருக்கின்றது. அப்பாவி மக்களின் சார்பாக அல்லது உயிரை மாய்த்து கொண்ட அல்லது கொலை செய்யப்பட்ட மக்களின் சார்பாக நாங்கள் பேச்சுக்களை கூறுவதாக இருந்தால் நிச்சயமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மை வெளிவர வேண்டும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது ஒரு அரச பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு திட்டமிட்டவர் ஒரு அரச புலனாய்வு துறையை சேர்ந்தவர் என்ற கருத்து பரவலாக நம்பத்தக்க விதத்தில் எல்லோரது காதுகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர்களை பாதுகாப்பது என்பது அப்பாவி மக்கள் 270 மக்களையும் படுகொலை செய்யப்பட்டது நியாயம் என்று சொன்னால்தான் அவர்களை அழிப்பதற்கான சூத்திரதாரிகளை பாதுகாப்பது என்பது நியாயமாக இருக்க முடியும். அதே போன்றுதான் செம்மணி புதைகுழியை எடுத்துக்கொண்டாலும் கூட இன்று 416 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை எடுத்துக்கொண்டால் ஒரு இன அழிப்புக்கான செயற்பாடு அங்கு நடைபெற்றிருக்கின்றது. வகை தொகை இல்லாமல் குழந்தை, சிறுவர், வாலிபர், பெற்றோர், வயோதிபர் என்ற பேதம் இல்லாமல் அங்கு புதைக்குழிகளுக்குள் எமது உறவுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன அழிப்பு நடைபெறவில்லை என்று சொன்னாலும் இந்த செம்மணி புதைகுழி என்பது எங்களுக்கு இன அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது என்பதை சான்று பகர்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது அரச புலனாய்வு துறையோடு சம்பந்தப்பட்ட சிலர் சம்பந்தப்பட்டிருக்கின்றபடியால் அது ஒரு அரச பயங்கரவாதம் என்பதையும் எடுத்து காட்டுகின்றது. கடந்த காலத்தில் நடந்திருக்கின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் செம்மணி புதைகுழிக்கு உண்மையான நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த எண்புக்கூடுகள் யாருக்குரியது என்பதை மரபணு பரிசோதனை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.